உங்களை சிந்திக்கவும் சிரிக்க வைக்கவும் உங்களுக்காக ஒரு எங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை என்ற ஒரு சிறு நாடகத்தை இதோ அறிவிக்கின்றோம். இதோ எங்கள் கலைஞர்கள். அனைவருக்கும் வணக்கம். கோவில் கலவை சிறுவர்கள் வழங்கும் வெளிநாட்டு வாழ்க்கை. இது ஒரு சிறிய நகைச்சுவை நாடகம். சித்தி, சரவணன் மீனாட்சி, ஆண்டாளர், மகாபாரதம் எல்லா சின்ன திரைகளையும் விட்டு விட்டு இங்கு வந்திருக்கும் அனைத்து அன்னைமாருக்கும் எங்கள் வணக்கம். Full time, part time, extra time, over time, அந்த டைம், இந்த டைம் என்ற எல்லா டைமையும் செஞ்சு விட்டு வீட்டை போய் என்ன டைம், குக்கிங் டைம் செஞ்சு சமைச்சு கொடுக்கும் தந்தைமார்களே உங்களுக்கும் எங்கள் வணக்கம். பூகி நைட், ஹிப்ஹாப் நைட், R&B நைட், கப்பிள்ஸ் நைட், சிங்கிள்ஸ் நைட் என்று எல்லா கிளிப்பிங்கும் போயிட்டு வந்திருக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட் மார்களே உங்களுக்கு சரி. அது போகட்டும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று பார்ப்போம். இதோ உங்கள் இன்பத்துக்காண்டி வந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் அவர் சொந்தக்காரர்கள் வீட்டை விருந்துக்கு போகின்றார்கள். அங்கே என்ன கூத்து என்று நாங்களும் ஒரு கால் பார்ப்போம். இந்த நாடகத்தில் வரும் எல்லாரும் எல்லா கதைகளும் கற்பனையே கற்பனையே கற்பனையே. அப்பா நெக்ஸ்ட் வீக் 3 ஃபங்க்ஷனல் வருது. ஆட்டேடி ஆட்டு. அதான் அப்பா அந்த பர்த்டே சாமதி வீடு என்ன அந்த டைமண்ட் ஜூப்ளி anniversary அந்த ஃபங்க்ஷன் கேக்கல ஆட்டேன்னு சொல்லு. அதான் அப்பா ஆறு காவ்யா சபினாவு ராகவிண்ட ஃபங்க்ஷனல். சரி சரி, காவ்யாங்கட பர்த்டேக்கு வந்து வாளோ, நாங்க எல்லாத்துக்கும் போதவே. ஓமாப்பா நீங்க சொல்ற சரி. ஒரு கண்ணிலுங்க அந்த கணக்கு புத்தகம் பார்த்துட்டு சொல்றேன். அப்பா அவள் வரையிலையா? எனக்கு வடிவா நாம் இருக்குது, ஊருக்கு போனவே ஹாலிடேக்கு. சரியடி, அப்படின்னா வீட்டுக்காவது பேருந்து வந்து வைவா. இல்லையாப்பா? சரியடி, நாங்க எல்லாத்துக்கும் போடாது. உன் மாமனும் மச்சானா எனக்கு லீவு தர போறான். ஓமாப்பா இங்க வரையில நாங்க போத்தாவேல அவள் கொரினச்சால நெக்கிட்டு நாங்க போத்தாவேல. சரியடி, சபினா வந்து வாங்க உங்களுக்கு. ஓமாப்பா அவள் ஃபேமிலியா வந்துட்டு போனவன். சரி, எவ்வளவு போட்டவன்? கொஞ்சம் பொறுங்க அப்பா, இந்த புத்தகம் பார்த்துட்டு வர்றேன். 20 பவுண்ட்ஸ் போட்டு இருந்து எழுதி இருக்கிறேன். 20 பவுண்ட்ஸ் ஓடி? அப்பனா நாங்க 10 ரூபா கூட கொடுக்கணும், இல்லாட்டி குறை நிப்போம். 4 பேர் போறோம் தானே, சாப்பாட்டு கணக்காவது கொடுத்துட்டு வருவோம். அப்பா அப்ப ராவிண்டேக்கு போறோமோ? அவையில் வந்தவையோ? ஓ பிரசன்டா ஒரு மணி கூட தந்துவேன். சரி, அதுக்கும் போவனும் பாப்போம். அப்பா நான் மறந்துட்டேன், அந்த சரசாக்காவட்டையும் நாங்க போனோம். அங்கெல்லாம் வர்றோம் சொல்றோம், ஆனா நாங்க இன்னும் போயில. சரியடி, வலிக்கிட்டு நாங்க இன்றைக்கு போயிட்டு வருவோம். அது சரி, வீட்டு ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்குதோ? போன கிழமைதான் ரியா வந்தவாள் வீட்ட. அவள் பிஸ்கெட் வந்து தந்தவாள், அதை கொடுப்போம். ஓமடி ஓமடி, நல்ல ஐடியா. அப்பா அது டேட் முடிஞ்சது. இதை பார்க்க போறீங்க. கொடுப்போம். ரிஷி, ஆஷா வலிக்கிடுவோ, 5 நிமிஷத்துக்குள்ள காருக்குள்ள நிக்கணும். இல்லப்பா அப்பா இந்த சரவணன் மீனாட்சியை பார்த்துட்டு போவோம். வழக்கு இப்ப ஒரு நாடகம் ஒண்டி இப்ப வலிக்கட்டுறோம், அல்லாட்டா இல்ல. இவர் ஒரு விசர், நான் காருக்குள்ள இருந்து ஐபோன்ல பாப்பேன் தானே. பிள்ளை வேற சொன்னா என்ன காணல? இது என்னடா இது தலைமை மாடு சூப்பின பழங்கா மாதிரி. அப்பா இதுதான் ஃபேஷன். அவனே போய் தலையை இழுத்துட்டு வா. நான் எல்லாம் முண்ட வயதுல நல்லா எண்ணெய் வச்சு வாரி எடுத்து வடிவா வர்றேன் தெரியுமா? ஓமாப்பா இப்ப இதில் பிள்ளையர் இப்படிதான் கரண்ட் அடிச்ச மாதிரி திடீரவர். அட ரிஷியாஷா, காருக்குள்ள இருங்கோ, பெல்ட் போடுங்கோ. அப்பா கவனமா பார்த்து ஓடுங்க. ஓமடி லைசன்ஸ் எடுக்க விருப்பம் இல்ல, எனக்கு எனக்கு சொல்ல வந்துட்டேன். கார் எடுக்க
இருக்கிற இப்பயும் பார்த்து சப்பரதான் உனக்கு வேலை. எங்கேயும் சாப்பாடு அங்கேயும் சாப்பாடு அப்படியே தேவை மாதிரி எனக்கு வந்து சேர்ந்துருக்கேன். என்னத்துக்கு என்ன இழுக்குற? கால திருப்பவனா இன்னைக்கு கேன்சல் பண்ணுவேன் அந்த ப்ரோக்ராம். சரியாப்பா நான் இனிமே கதைக்கல. நீங்க விடுவா இந்த வீட்டை. ஆஷா ரிஷி அங்க போனா தமிழ தான் கைக்கணும் சொல்லி வச்சிருக்கேன். நீங்க நல்லா தமிழ் பேசுவீங்கன்னு. எஸ் மாமி. அம்மா அம்மா கண்ணன் மாமா வந்துட்டிய. அப்பா அந்த கண்ணன் வந்துட்டா எல்லாம் துப்புரா ஆக்குங்க. அந்த உடுப்பெல்லாம் ஹீட்டர்ல காய் போட்டு எடுத்து விடுங்க குயிக்கா. அடியே காத்தி என்ன இது விசிறி மாதிரி தலையை விரிச்சு போட்டு வச்சுக்கிறேன். போய் பின்னி கொண்டு வா. இவன் ஒருத்தி ஒரு நாள் பழக்கலாம் என்றால் அன்றைக்கும் வேலை பண்றான். தம்பி அப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறீங்களா? வீடு தேடி கிடி வந்துட்டீங்க போல. ஓ மக்கா இந்த பக்கம் கொஞ்சம் டிராபிக் தான். நாளைக்கு எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். உள்ளுக்குள்ள வெள்ளாமோ அக்கா? அல்லாட்டி வாசல இருந்து கதைக்க போறீங்களா? பிள்ளை முஸ்பாத்தி தானே. உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க. அட இது ரிஷி ஆஷாவே. போன தடவை பார்த்ததுல இருந்து எவ்வளவு வளர்ந்துட்டீனவா? அக்கா போன கிழமை தான் நீங்க பாத்துனீங்க. இவள் ஒருத்தி. உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க. தம்பி நீங்க எத்தனையாம் வகுப்பு? I'm in year 5 auntie. காருக்குள்ள என்ன சொன்னா? அம்மா தமிழ்ல கதைக்க சொன்னாதான். அப்பா don't hit me. சரி தம்பி எப்படி இருக்கிறீங்க? என்ன மாதிரி உங்களோட பாடு போகுது? நான் நல்லா இருக்கிறேன் அக்கா. என்ன வீடு வேலையும் இருக்கிறேன். ஓமடா உங்களோட சீட்டு என்ன மாதிரி போகுது? அதான் அக்கா தேவையில்லாம 2 சீட்டு போட்டுட்டேன். இப்போ ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா டைம் செஞ்சு கட்டுறேன். ஓ மோம் காசுக்கு சேர்க்கணும்னா இப்படிதான் செய்யணும். ஓ சரி தம்பி என்ன தேத்தனி ஜூஸ் கீஸ் குடிக்க போறீங்களே? ஓமாக்கா எனக்கு ஒரு பிளேட் போட்டு தாங்க. எனக்கு அக்கா இங்கிலீஷ் தெரியுமா? அந்த கொஞ்சம் பால் விட்டுற இங்கிலீஷ். சரி தம்பி உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் சுகர் போடுறது? நான் சுகர்ல எல்லாம் கவனம். ஒரு 4-5 கரண்டி போட்டா காணும். எனக்கு ஒரு 5-6 ஸ்பூன் சீனி போட்டா காணும். இது என்ன டீயோ பாயசமோ? காத்தி செல்லக்குட்டி தங்க கட்டி ஜவான அம்மாக்கு ஹெல்ப் பண்ணனே. அம்மா நான் பிஸி. செல்லம் வான செல்லம். அம்மா நான் பிஸியா இருக்கிறேன். அம்மா கூப்பிடுறாங்க போ. நான் பூசணிக்கா கூப்பிட்டா வேற தெரியாது. போட்டு உனக்கு இருக்கு. சரி எட்டி அதுல பிஸ்கெட் கொண்டு வந்த நீங்களே குயிக்கா போய் எடுத்துக்கொண்டு வா. யாருக்கும் தெரியாம எடுத்துக்கொண்டு வா. ஏ பிஸ்கெட். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்பா நீங்க வரீங்களா? என்ன நான் இப்ப கழிச்சு கொண்டு இருக்கிறேன்ல. இங்க வாங்க அப்பா. இருங்கோ தம்பி நான் இப்ப போயிட்டு வர்றேன். அப்பா இந்த பாருங்க அவன் பிஸ்கெட் ஊசியும் நூலையும் கொண்டு வந்துட்டியா? மாத்தி கொண்டு வந்துட்டியோ? எங்க ஆக்கள் இப்படிதானே பிஸ்கெட் இல்ல எல்லாம் சாமான்கள் விப்பியம். அவன் குரலைக்க மாட்டாப்பா அது கொடுத்து விடுங்க. இன்னும் நான் இப்படி இது குடுக்குறேன். கூப்பிட்டு கொடுங்க. கந்து தம்பி ஒரு கைங்க வாங்க. ஓ வர்றேன் நானு. தம்பி நீங்க மாத்தி கொண்டு வந்துட்டீங்க. ஓ மண்ணே இப்பயா நான் வேலையால இருந்து வரைக்க வேண்டினா நிவல் மாத்தி கொண்டு வந்துட்டான் நிக்கிறேன். குறை நிக்காதீங்க. என்னடி தையல் பட்டிய கொண்டு வந்திருக்கிற? வீட்டை வா உனக்கு இருக்குது. மானத்தை வேண்டதுக்கே எனக்கு வந்திருக்கிற. சரி இந்தாங்கோ டீ போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் குடிங்கோ. நீங்க வரீங்கள் என்று உங்களுக்கு லட்டு செஞ்சுவாங்க. பார்க்க நல்லா இருக்குது. அம்மா இது சம்பளம் வாங்குவீங்களே. இவ்வளோ ஒரு தீமானத்தை வேண்டாள். குட்டிக்கு லட்டு வேணுமா? எந்தாங்க எடுன. தேங்க்யூ ஆண்டி. அடியே ஏண்டி பாங்க போய் லட்டு எடுத்து நீ? உனக்கு நான் என்ன சாப்பாடு தெரியலையே. வெறுக்கும் முதல் தான் நீ 3 லட்டு தந்தனா. பண்டி போட்டு வீட்டுக்கு உனக்கு. சரி பிள்ளைகள் மேல போய் வாடுங்கோ. ஆஷா வெக்கப்படாதுன்னு யார் இது? எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே. இவ யாருன்னு தெரியுமோ? பாலு மாமாண்ட அக்காண்ட மச்சாண்ட பக்கத்து வீட்டுக்குள்ள வெளியே சொல்றாங்க. அப்ப பாத்தியோ பிள்ளை நாங்கள் ஒன்றுக்குள்ள உண்டு. ரிஷி மாஷா என்ன கையில வச்சிருக்கீங்க? இதான் காத்தின பொம்மையோ? வெய்யுமாதா? அது சரி சல்சாக்கா நான் கேட்கணும்னு நினைச்சினான். இவா என்ன கார்த்திகா என்ன எந்த வயசுலயே கண்ணாடி போட்டிருக்கிறா? நல்லா ஐபாட் டிவிகளை கண்ணை கொடுத்துட்டு இருக்கிறீனுமோ?
ஓம் பிள்ளை சொல்ல கேட்காமல் எப்பயும் ஐபேட்ல நோண்டி கொண்டு இருப்பியும். ஓம் அந்த அங்கண்ட பிள்ளைகளும் இப்படிதான். கேட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நிக்கிறேன். சரி விളിக்கட்டும். அக்கா இவருக்கு வேலை, நாங்க அங்க போறோம். இருந்து இரவு சாப்பாடு சாப்பிட்டு பூங்குவேன். இந்த மனசின் இடியப்பமா யார் சாப்பிடுறோம்? இல்ல அக்கா, நாங்க போயிட்டு கேட்க வரலாம். சரிங்கோ, அது வேலைக்கு போகணும்டாகுது. சரி, அடுத்து சரசக்கா வீட்டில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்திருக்கும் ஒரு வாலிபரின் கதையை கேட்போம். இதோ. இதுவும் முஸ்பாத்தியா தான் இருக்குது. சரி, ஒரு பேரண்ட்ஸ் ஈவினிங்க்கு மகனும் தகப்பனும் டீச்சரை பார்க்க போயிடும். எங்கே இந்த முஸ்பாத்தியா நாங்கள் ஒழுங்கா பார்த்து ரசிப்போம். Hi, Mr. Kanda Subramaniam. I'm Mr. Baker. Rish was really naughty in his class and he's got a bad report. And I'm not impressed with his performance. Bado, reporto, வெள்ளில்லையோ அக்கா உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன் நாயே. Teacher, you can punch, kick, slap, anything you want. Hit him, I hit him at home. I no complain. விட்டவா நாயே, உனக்கு நாளைக்கு டபுள் டியூஷன் செய்வேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உன்னை ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் விட்டால் இப்படி ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நான் இனிமே மொத்த விளையாட காட்டலாமே. இங்கே எல்லாரும் சிரிக்க போறீங்க. சில காலங்களுக்கு பிறகு மகன் தகப்பனிடம் வந்து அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பொருட்கள் கேட்கின்றார். அப்பா, எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ட்ரிப். அதுக்கு நீங்க ஒரு நைட் பேக்கும் நைட் ஷூவும் வாங்கி தரீங்களா? அது என்ன நைட் குயிக்னு நின்றுக்கிற? என்னடா அது? அதான் அப்பா, இந்த ஸ்கூல் பேக்கும் சப்பாத்து. போன மாசம்ல நீ புதுசு வேண்டின நீ. அப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன், வாங்கி தாங்க ப்ளீஸ். சரி, அதுல பிரைஸ் என்னது? அப்பா, பேக்குக்கு 100 pounds, சப்பாத்துக்கு மீறி 100 pounds தான். என்னடா 100 200 நினைக்கிற? என்ன நான் வட்டி எடுத்தா உனக்கு வேண்டது? ஸ்கூலுக்கு ஷோ காட்ட போறியா இல்லாட்டி படிக்க போறியோ? உனக்கு தெரியுமோ அப்பா எப்படி ஸ்கூலுக்கு போனான்னு தெரியுமோ? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு தெரியுமோ? எங்களுக்கு சப்பாத்தில தெரியுமோ? ஒரு செருப்பு தான் 15 வருஷமா போட்டு தெரிஞ்சிடும். அது அறுந்தாலும் கிழிச்சாலும் அது தச்சு ஒட்டி போடணும். உங்களுக்கு எல்லாம் கஷ்டங்கள் விளங்கல. பாகம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, போய் படி. சரி, இப்பொழுது ஒரு மகன் தகப்பனிடம்
தன் எக்ஸாம் ரிசல்ட்டை காட்டப் போகின்றார். எங்கே இந்த கூத்தை ஒரு பாப்போம். அப்பா அப்பா இங்க வாங்க அப்பா. என்னடா நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் தானே. அப்பா எனக்கு 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 என்னடா கீக்குண்டு இருக்கிற சொல்லு. அப்பா எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு, இந்தாங்க. சரிதா, இது என்ன தலையெழுப்பு? சரிதா பாப்போம். இங்கிலீஷுக்கு 100க்கு 100, மேத்ஸுக்கு 100க்கு 100. பொலனேஸ் இது என்னது? பயாலஜி. ஜியோகிராஃபி 100க்கு 99. என்னது? இது என்னது? ஒரு மார்க் எங்க போனதா? சொல்லுவாங்க, ஒரு மார்க் எங்க போனது? நான் கஷ்டப்பட்டு 2 வேலை செஞ்சு உனக்கு காரணம் கூடாதுன்னு மார்னிங் ஸ்கூல்ல விட்டு எங்க அந்த ஒரு மார்க் சொல்லு. அந்த ஒன்று எங்க சொல்லு? அங்கதான் அந்த ஒன்று செவிட்டு மாதிரி இருக்குது. தெரியுமோ இது? தெரியுமோ இது? தங்காக்காண்ட மக்கள் வந்து 100க்கு 101 எடுத்திருக்கிறான். முன்னாடி 100க்கு 100 எடுக்க முடியாம இருக்குது. சொல்றேன் மகனே, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு 100க்கு 150 எடுக்காட்டி அதுக்கு பிறகு இருக்கு. போ, ரூமுக்கு போ. உனக்கு சாப்பாடு ஒண்ணும் இல்ல, இன்டர்நெட் எல்லாம் கட். இனிமே பேசாமல் இருந்து படிக்கிறதா உங்க வேலை. கமலா இங்க வாடி, கமலா இங்க வான்னு சொல்றேன். என்ன பிள்ளை வளர்த்திருக்க யாருக்கு தெரியும்? என்னப்பா இப்ப என்ன வேணும்? உங்க மோன் செஞ்ச விஷயம் தெரியுமே, அவன் கேள்வி. என்னடா என்ன செஞ்ச? அம்மா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. உங்க மோன் 100க்கு 99 எடுத்திருக்கிறான். ஐயோ அப்பா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வேற வழி இல்ல, இவருக்கு பாலா மாஸ்டர் டியூஷன் அனுப்பணும். பரவாயில்லையா, பொடியங்கள் நல்லா தான் செஞ்சிருக்கிறான். சரி, சரசக்காண்ட விட்டு ஏதோ பிரச்சனையா, வாங்கோ அங்க போய் என்ன நடக்குதுன்னு ஒரு கால் பாப்போம். அம்மா அம்மா இங்க வாருங்களே. என்னடி புள்ள சமைச்சு கொண்டு இருக்கிறேன்? அம்மா எனக்கு வயிற்று நோது. வயிற்று நோதோ? கை மூடையில கால் மூடையில போடுங்க போடுங்க. எல்லாருக்கும் அடிச்சு சொல்லுங்க, பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. கனடா, ஜெர்மன், பிரான்ஸ் எல்லா நாட்டுக்கும் அடிச்சு சொல்லணும். அப்பா நீங்க 30,000 pounds எடுங்க பேங்க்ல இருந்து. பேங்க்ல எனக்கு இங்க தரப்போறான். அப்ப கையில 30,000 pounds வட்டி கடுங்கவே. ஓமடி நீங்க சொல்ற சரிதான். வெளிற காசுல எடுத்து கட்டுவோம். அப்பா நான் பெருசா செய்யணுமா? காத்துக்க வந்து ஹெலிகாப்டரால வாங்குற மாதிரி செய்யணுமா? அதெல்லாம் பரிசுதி ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. ஓமப்பா சரிதான் சரிதான். நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா வெளிநாட்டுல செய்வோமோ? என்னடி அப்படி வித்தியாசம்? நாங்கள் மாட்டு வண்டியை எடுத்து மாட்டு வண்டியில செய்வோம். ஓ, அரும் வித்தியாசமாக இருக்கும். கேமராமேன் நல்லதா இருக்கணும். அந்த ரஜினிகாந்த் படம் பிடிச்ச சங்கர் தான் செய்யணும். ஓமடி ஹோலும் பெருசா இருக்கணும். அப்படி வெம்பிளி ஸ்டேடியமோ பக்கினம் பேலஸ் இருக்குமா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அனிருத்த பிடிப்போம். சாப்பாடுக்கு வித்தியாசமா பாபிக்யூ செய்வோம். அப்பா மைனாக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யறேன்னு காட்டுவோம். 3 மாசத்துக்குள்ள புக் பண்ணிடுவோம். பட் அம்மா என்ன நீ வலித்துக்கல? என்ன பிள்ளை என்ன? அம்மா எனக்கு 2 days டாய்லெட் போயிடல. அடியே ஏன் இது முதல்ல சொல்லல? நான் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன்ல. சனியன் மாடு போய் போட்டு என்னத்தை செய்யறதுன்னு தெரியாம நிக்குது. அடியே நான் நினைச்சா நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட. இப்ப நான் மாயிராக்காக்கா அடிச்சு சொன்னா அந்த மனசு சிரிக்க போகுது. ஆஹா, நாட்டுல இப்படியும் பிரச்சனை இருக்கா? என்ன சரி, நாங்க என்ன கொண்டு பார்ப்போம். தாப்பனும் மோனும் ஏதோ கம்ப்யூட்டராம் ப்ரோக்ராமாம் ஏதோ பாக்கினம். வாங்கோ எங்கிட்ட இருக்கா பாப்போம்.
அப்பா நான் வெளியில போயிட்டு வரேன்னா. தம்பி போக்கு முதல் வந்துட்டு போடா. என்ன அப்பா நேரம் ஆயிடுச்சு இப்ப கூப்பிடுறீங்க? டேய் இந்த லேப்டாப்ல என்னென்ன விஜய் டிவி நாடகம் என்னென்ன போட்டு காட்டுட்டு போவேன். அப்பா எனக்கு இப்ப நேரம் இல்லை, நான் பேர்ந்து வந்து சேரேன். ஒருக்கா செஞ்சுட்டு போ. என்னோட மாமான்னு சொன்னேன் என்ன டவுன்லோட் பண்ணா வெறுமண்டு. நான் அந்த நாடகம் பாப்பினேன். அப்பா I'm very busy, sorry. Sorry வாடா நான் கூப்பிடுறேன் வாடா. Sorry அப்பா, friends wait பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னால இது இப்ப செய்ய முடியாது. அப்பா ஏன் இந்த எமோஷனல் பிளாக்மெயில்ஸ் பண்றீங்க? சரி சரி நிப்பாட்டுங்க, நான் செய்றேன். பிள்ளை இங்க வாங்க. பிள்ளை என்ன பாட்டி சொல்லுங்க. நான் இந்த ப்ரோக்ராம இந்த iPhone 6ல வீடியோ எடுத்தேனா, அது ஒருக்கா இந்த Facebookல போட்டு வீடியோ எடுக்கல. போட்டாதானே நாளைக்கு எல்லாரும் பாப்பி நாங்க என்ன செய்ய முடியும். பாட்டி உங்களுக்கு Facebookோ காடு வாவா வீடு போகுது. இந்த கல்விக்கு Facebookா? சரி போடுவோம் போடுவோம். யாருக்கு தான் இப்ப Facebook இல்ல? உங்களுக்கு Facebook இருக்குதானே? நீங்களும் இதா Facebookல போடுங்க. அப்பதான் உங்களோட சொந்தக்கார உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் பாப்பினோம்.